அனைவருக்கும் வணக்கம். 38வது அதிகாரம் ஊழ். ஆக்குழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்குழால் தோன்றுமடி. அதாவது ஒருவனுக்கு பொருள் சேர வேண்டிய விதி இருந்தால் அவனுடைய உடம்பானது அவனுடைய விதியானது அவனுக்கு நல்ல முயற்சியையும் நல்ல சுறுசுறுப்பையும் உண்டாக்கும். ஒருவன் பொருள் சேராமல் அழிவதற்கான விதி இருந்தால் அவனை விதியானது சோம்ப உடையவனாக மாற்றும். பேதை படுக்கும் இழவுள் அறிவகற்றும் அகலுள் உற்றக்கடை. அதாவது பொருள் இழப்பதற்கான ஒருவனிடம் விதி இருந்தால் அவன் அறிவற்றவன் ஆகுவான். பொருள் சேர்ப்பதற்காகவும் பொருள் அதிகமாக வருவதற்கான விதி ஒருவனிடம் இருந்தால் அவனை அந்த விதியானது அறிவாளியாகவும் அறிஞராகவும் மாற்றும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகும். அதாவது ஒருவன் எவ்வளோ பெரிய நூல்களையும் நல்ல நல்ல செய்திகளையும் படித்தாலும் விதியின் வசத்தால் அவனுக்கு அறியாமையே ஆகவே இருக்கும். ஆதலால் விதிதான் ஒருவனுடைய அறிவையும் தீர்மானிக்கிறது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியலாதலும் வேறு. உலகத்தில் இரு முக்கியமானது உலகத்தில் பிரிக்கப்படுது. அது என்னன்னா, ஒன்று செல்வந்தராய் இருப்பது, இன்னொன்று அறிவுள்ளவராய் இருப்பது. இது ரெண்டுமே விதியால் தான் நடக்கிறது. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வம் சேர்க்க முயற்சிக்கும் போது அவனுடைய விதியால் அவனுடைய செல்வம் அழிந்து போகவும் தீயமையாய் விடும். அது விதியால் நடக்கிறது. ஆனால் ஒருவன் செல்வம் சேர்க்காமலேயே விதியின் வசத்தால் விதியால் அவனுடைய செல்வமும் பெருகி அவன் மிகப்பெரிய செல்வந்தராகுவதும் விதியால் தான். பரீனும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரீனும் போகாதம. அதாவது இப்போது ஒரு பொருள் நமக்கானதுன்னு விதி முடிவு பண்ணிட்டுனா அதை நம்ம எங்கேயாவது கொண்டு போய் போட்டாலும் அது நமக்கே தான் கிடைக்கும். ஆனால் இந்த பொருள் நமக்கு வேணும்னு நம்ம நினைத்தாலும் அது எங்கே போய் நம்ம தேடி கண்டுபிடித்து வாங்கினாலும் அது நம் கையில் இருக்காது. இது விதியால் தான் நடக்கின்றன. வகுத்தான் வகுத்த வகையிலால் கோடி தொகுத்தாருக்கு துய்த்தல் அரிது. அதாவது நல்ல அறிவை பயன்படுத்தி செல்வத்தை சேர்த்து கொண்டே இருந்தாலும் விதியின் வசத்தால் அவனால் கோடியாய் சொத்திருந்தும் அனுபவிக்க முடியாது. துறப்பார்மன் துப்புரவில்லா உரற்பால ஊட்டா கழியும் எனேன். அதாவது விதியானது கொடுக்க வேண்டிய துன்பங்களை கொடுக்கலன்னா ஏழை கூட துறவி ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை மிகவும் இந்த வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் துன்பத்தை எப்படி கடக்க வேண்டும் என்றும் மனிதர்களுக்கும் தெரியும். நன்றாங்கள் நல்லவர் காண்பார், அன்றாம்கால் அல்லப்படுவது எவன். எல்லாமே விதியால் தான். ஊழ்வினைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்பம் வரும்போது மட்டும் இது நல்விதியில் என்று ஏற்றுக்கொள்ளும் மனிதன் ஏன் துன்பம் வரும்போது இது தீமையால் நல்ல விதி இல்லாமல் வந்துச்சு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல் கண்ணீர் விட்டு அழுவது ஏன்னு வினாவாக கேட்டிருக்காரு நம்ம திருவள்ளுவர். ஊழி பெருவழி ஆவல மற்றொன்றும் சூழிடும் தான் முந்திரும். விதியை விட வலிமையானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது விதியை மறைத்து வேறு ஏதாவது செய்யணும்னு நினைத்தா கூட விதி முந்திக்கொண்டு அது செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்துவிடும். நாளைக்கு நம்ம பொருட்பால் அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் பொருட்பால் அறத்துப்பால் முடிந்தது. இப்போது நாளைக்கு பொருட்பாலிலிருந்து 10 குறள்களையும் அந்த 39வது அதிகாரம் இறைமாட்சியில் உள்ள 10 குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி.